நம்ம தொழில் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோமம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இந்த ஹோமம் நடக்கும். இந்த ஹோமத்தில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா, யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ புதுசாக யார் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அவங்க கட்டாயம் கலந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக மறக்காமல் கலந்துக்கோங்க. இப்போ அதிலிருந்து ஒரு 5 பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக உங்களோட வருமான பிரச்சனைக்கான தீர்வு. புரியுதுங்களா? அதாவது லாபம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கான தீர்வு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா லாபத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? முதல் இந்த லாபம் வராததுக்கான காரணத்தை கண்டறியணும். உங்கள் பிஸ்னஸில் ஏன் இவ்வளோ காலம் லாபம் வந்தது, இப்போ ஏன் உங்கள் பிஸ்னஸில் லாபம் இல்லை அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். என்ன ரீசன்? இடம் மாற்றினதா, உங்கள் தொழிலில் ஒரு இடம் மாற்றிருப்பீங்களா, இல்லை உங்கள் உங்கள்கிட்ட வேலை செஞ்சவங்க யாராவது கிளம்பிட்டாங்களா, இல்லை உங்களோட வாடிக்கையாளருக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்களா, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கான காரணம், அதற்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டிப்பாக பிஸ்னஸில் இருக்கிற லாபத்தை ஈஸியாக நம்ம அடையலாம். ரெண்டாவது, உங்களோட வாடிக்கையாளரோட நம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்களா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் புதிய முறையில் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை டெவலப்மெண்ட் பண்ணணும். ஏற்கனவே இந்த பழைய முறையிலே இருக்கக்கூடாது. புதிதாக நிறைய விஷயங்கள் இருக்குது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்க்கு. அந்த டூலெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? அது என்னென்ன டூலுங்கிறது கோயிலுக்கு வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வரவு செலவு கணக்கு கட்டாயம் எழுதணும். அதை தினமும் ஃபாலோ பண்ணணும். ஒரு டேட், இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன வந்தது அப்படிங்கிறத நீங்கள் டேட்டாவாக வரிசையாக எழுதுனா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா லாக் ஆகிடுவீங்க. புரிஞ்சுக்கோங்க. 5வது முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பிடித்த கடவுள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு கடவுள் இருப்பார். அந்த தொழிலுக்குன்னு ஒரு அதிதேவதை இருப்பாங்க. நீங்கள் செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலுக்கு உண்டான காரக தெய்வம்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை வணங்குறது முக்கியம் இல்லை, உங்கள் குலதெய்வத்தை வணங்குறது முக்கியம் இல்லை. நீங்கள் செய்கிற தொழிலுக்கு உரிய கடவுள்னு ஒருத்தர் இருப்பார். அவரை நீங்கள் வணங்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, நீங்கள் மருத்துவராக இருக்கீங்க அப்படின்னா, மருத்துவம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தன்வந்திரி பகவான். புரியுதுங்களா? அப்படியே ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைகிரீவர், குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, இந்த மாதிரி. அதே போல் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதுக்குரிய கடவுளை தியானிச்சுக்கணும், அதிதேவதையை. அந்த அதிதேவதையை எந்த நாளில் தியானித்தா உங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு அந்த நாளில் நீங்கள் அதை அப்படியே ரெகுலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொழிலில் வர பிரச்சனைகளை நீக்கி கொடுத்துரும். புரியுதா? இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது இன்னொரு 5 விஷயம் இருந்தால் கட்டாயம் அந்த லாபத்தை அதிகரிக்கலாம். உங்களோட லாபத்தை அதிகரித்து இன்னொரு 5 விஷயம் தேவை. அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக பார்த்துடலாம். இல்லை நீங்கள் இடையிலேயே தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது 5 விஷயத்தை நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன். கட்டாயம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் தொழில் டெவலப்மெண்ட்டை யாராலையும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய ஆன்மீக சக்தி உள்ள கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம ஒரு ஹோமம் பண்ணுறோம். இது முழுக்க பிஸ்னஸ்க்கான ஹோமம். உங்களோட வருமானத்தை உயர்த்த வேண்டிய பொறுப்பு மகாலட்சுமியோடது. வர வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் உங்களுது. வர தயாராகிக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிங்களா அடுத்த 1 வருஷம் காத்திருக்கணும். ஏன்னா வரலட்சுமி அடுத்த வருஷம் தான் வருவாங்க. அதனால் இப்போவே வரம் கொடுக்கும் வரலட்சுமி விரதத்தில் கலந்துட்டு நீங்களே கலச பூஜை பண்ணி அதை 16 விதமான மங்கள பொருட்களை தானமாக கொடுக்குறோம். அதை நீங்கள் உங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கிட்டிங்களாவே வியாபாரம் பெருகும். சரிங்களா?